அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். மனுஷரோட வாழ்க்கை இவ்வளவுதானா என்பதை நாம் பார்ப்போமா? பாருங்கள். ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. டிக்கெட் பரிசோதகரின் காலில் ஏதோ இடறியது. அந்த பரிசோதகர் குனிந்து அதை எடுத்தார். அது ஒரு பழைய மணிப்பிரஸ். ஓரமெல்லாம் ஜீரணமாகி நெருக்குலைந்து இருந்தது. பர்ஸை திறந்தார். சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தன. அத்துடன் கிருஷ்ணன் படம் ஒன்று இருந்தது. பர்ஸை தலைக்கு மேலே பிடித்து காட்டிய பரிசோதகர், இது யாருடையது என்று குரலை உயர்த்தி கேட்டார். ஒரு முதியவர், அது என்னோடதான் என்றார். பர்ஸின் நிலையையும் முதியவரின் வயதையும் கண்டு ஜோடி பொருத்தம் பார்த்தே பர்ஸை தந்திருக்கலாம். ஆனாலும் பரிசோதகர், உம்முடையதானா என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சொன்னார், அதில் கிருஷ்ணர் படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அந்த பரிசோதகர், இதெல்லாம் ஒரு ஆதாரமா? யாரு வேணாலும் கிருஷ்ணன் படம் வைத்திருக்கலாமே என்றார். அதற்கு முதியவர் ஏதோ கதை சொல்வது போல சொல்ல ஆரம்பித்தார். வண்டி வேகம் எடுத்ததால் காற்று பெட்டிக்குள் பரவ இறுக்கம் விலகியது. அனைவரும் அவரது கதையை கேட்க ஆரம்பித்தனர் ஆர்வமாக. அதற்கு முதியவர் ஆரம்பித்தார். நான் படித்து கொண்டிருந்த போது என் அப்பா எனக்கு இந்த பர்ஸை கொடுத்தார். அப்பா அவ்வப்போது தரும் சில்லறைகளை இதில் சேர்க்க ஆரம்பித்தேன். வீட்டில் தேடி பிடித்து என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை கண்டு அதில் நான் ஆசையாக எடுத்து அந்த மணிப்பிரஸில் வைத்தேன். நான் வாலிபன் ஆனேன். பள்ளி தகவலுக்கான என்னை புகைப்படம் எடுத்தார்கள். ஆஹா, அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்பும் இருந்த என்னை எனக்கே பிடித்து போய்விட்டது. அம்மா அப்பா படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை பர்சில் வைத்து நொடிக்கு 100 தரம் என்னையவே பார்த்து கொண்டேன். சில வருடங்களில் திருமணம் ஆயிற்று. இப்போது மனைவியின் முகத்தை அடிக்கடி பார்க்க விரும்பினேன். பர்சில் மாற்றம். என் படம் இருந்த இடத்தில் என் அன்பு மனைவி. அலுவலக வேலையில் இடையில் பர்ஸை திறந்து புகைப்படத்தை பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது. இதெல்லாம் சில காலம்தான். எங்கள் அன்புமயமான வாழ்க்கையின் சாட்சியாக மகன் பிறந்தான். பர்சில் மறுபடியும் மாற்றம். மனைவியின் இடத்தை மகன் ஆக்கிரமித்து கொண்டான். பலமுறை படத்தை பார்ப்பதும் என் மகன் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதும் எனக்கு ஒரே பெருமைதான். வருடங்கள் ஓடின. என் மனைவியும் காலமானார். என் மகனுக்கு தன் குடும்பத்தை கவனிக்கவே நேரம் போதவில்லை. என்னை எப்படி கவனிப்பது? என்னை தனிமை வாட்டியது. கூட்டத்தில் தொலைந்துவிட்ட குழந்தை போல தவித்தேன், தடுமாறினேன். அப்போதுதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன். அன்பே உருவான கிருஷ்ணரின் உருவம் என் நெஞ்சை வருடியது. அவரின் உதட்டின் புன்முறுவல் என் உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைத்தது. சொன்னால் நம்புங்கள், தன் கையை எடுத்து என் கரம் பற்ற நீட்டினார் கிருஷ்ணர் என்று. அவருடைய கண்களில் அருவியாக நீர் சொரிந்தன. அவர் கண்களில் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இதே உணர்வுகள், இதே கிருஷ்ணரின் படம் இருக்கும். உடனே கிருஷ்ணரின் படத்தை வாங்கி பர்சில் வைத்துக்கொண்டு நெஞ்சோடு அழைத்து கொண்டேன். என் கவலையும் பறந்தது, தனிமையும் மறந்தது. என்றென்றும் எவருக்கும் நிரந்தரமாக துணையாக இருப்பவன் இறைவன் மட்டுமே என்று முதியவர் தன்னுடைய பேச்சை நிற்பாட்டினார். பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் இந்த நிலைமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பரிசோதகர் நெகிழ்ச்சியுடன் பரிசை முதியவரிடம் கொடுத்தார். இவ்வளவுதாங்க மனுஷ வாழ்க்கை. இதுக்குள்ளதாங்க இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அவமானங்களும். கடவுள் மட்டும்தாங்க நம்ம கூட எப்பயுமே வருவார் என்பது தாங்க உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.